ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஆரி நீடில்ஸை பற்றி பார்க்கலாம். நீடில்ஸில் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது, எந்த நீடில் யூஸ் பண்ணலான்னு. அதனால் அதை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து துலிப் நீடில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, பிகினர்ஸ் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுங்கள். பட் கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு பழகினக்கப்புறம் நீங்கள் அயன் நீடிலுக்கு வந்துடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 13ஆம் நம்பர் நீடில். இது எதுக்குன்னா, நம்ம வந்து சில்க் த்ரெட்டும் சரி ஜரி த்ரெட்டும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து துலிப் நீடிலில் ஃபஸ்ட்டு 13ஆம் நம்பர் நீடர். இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து ஜரி த்ரெட்டு அப்புறம் வந்து சில்க் த்ரெட்டு டபுள் லேயர் இது வந்து நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க முடியும். சரியா? 13, 14 இதில் ரெண்டில் நீங்கள் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு 13 போட்டால் நல்லாயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு 14 போட்டால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொன்று வந்து 23, இதே மாதிரி 24 ஒன்று இருக்குது. இதுவும் நல்லா நீடில் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த 23, 24 ரெண்டுமே ஜர்தோசி பீட் லோட் பண்ணிக்கலாம். ஏன்டா 23 இப்போ உங்கள்கிட்ட காட்டுறக்காண்டி ஒன்று தான் இருந்துச்சு, 24 இல்லை. ஆனால் அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அது அவ்வளோதான். இவ்வளோ தான் துலிப் நீடிலில் 4 இருக்குது. துலிப் நீடிலில் ஓகே, இந்த 4 துலிப் நீடிலில் நீங்கள் வந்து ஸ்டிச்சுக்கு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அயன் நீடிலில் பார்க்க போகிறோம். அயன் நீடிலில் வந்து ஒரு சில பேர் டவுட் கேட்குறீங்க, என்னென்னா அதில் சைஸஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. சைஸஸ் வந்து ஃபஸ்ட்டு கிடையாது, இதில் எனக்கு தெரிஞ்ச வரை இல்லை. இது வந்து நீங்கள் நேரடியாக ஷாப் போய் வாங்கினாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போய் பார்க்கும்போதே நிறையா விதமான நீடில்ஸ் அங்கே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனா, அந்த நீடில் டிப்பே வந்து வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதுக்கடுத்த சைஸ் கொஞ்சம் திக்காக இருக்கும், அடுத்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இதை மாதிரி அதில் நீங்கள் உங்களுக்கு எது சூட் ஆகும்னு நீங்கள் பார்த்து வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கையில் வச்சுருக்கிற நீடில் 2 நீடில் இருக்குது. இந்த 2 நீடிலையும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள். இந்த 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெவல், அந்த ஷார்ப்னஸ் லெவல் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு இதில் நல்லா கொஞ்சம் குண்டு குண்டுன்னு இருக்கும், இன்னொரு இதில் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். ரொம்ப ஒல்லியால் ஓரளவுக்கு ஒல்லியாக இருக்கும். இந்த கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இப்போ இன்னொரு நீடில் ஒயிட் கலர் நீடில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா, ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ஒல்லியாக இருக்கனால நம்ம ஜர்தோசி யூஸ் இப்படி தான் நீங்கள் நீங்களே உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது ரொம்ப லீனாக இருக்குது, நம்ம ஜர்தோசிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ அந்த ஒயிட் கலர் நீடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ஒல்லியாக இருக்கும். அப்போது நான் வந்து இதை ஜர்தோசிக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் எந்த நீடில் எதுக்குன்னு எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்படி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஜர்தோசிக்கு வச்சுக்கோங்க. இதை வந்து இன்னொரு நீடில் இதை பெண்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஓகேவா? ஓரளவுக்கு நம்ம ஸ்டிஃபாக உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பீட்ஸ்க்கு வச்சுக்கலாம். இப்போ இதுவும் ஸ்டிஃபாக தான் இருக்குது. இன்னொரு நீடில் காட்டுறேன் பாருங்கள். அதுவும் நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். பார்த்தீங்களா? இது பாருங்கள், இவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். இதுவும் திக்காக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, ஜர்தோசி அளவுக்கு இல்லை. ஸோ இந்த ஊசி நீங்கள் ஜர்தோசிக்கு வச்சுக்கோங்க. மிச்சம் 2 ஊசியில் வந்து நீங்கள் வந்து பீட்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் பீடாக இருந்தாலும் சரி, கட் பீடாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பீட்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் வந்து ஆரி நீடிலே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஆரி நீடிலில். சரியா? அதனால் நமக்கு என்ன ஆகும், ஹோல்ஸ் வந்து வேகமாக விழுகும். அதனால் உங்களுக்கு வேகமாக ஒர்க் முடியும். அதனால தான் எல்லோரும் வந்து ஆரி நீடில் வந்து அயன் நீடில் வந்து போட சொல்கிறாங்க. எல்லா நீடிலையுமே அந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கனால நமக்கு வந்து அயன் நீடில் போடும்போது வேகமாக முடியும். ஓகேவா? அதே மாதிரி எட்ஜஸை வந்து நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப வளைவாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த ஹூக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹூக்கு மேலே இந்த பாருங்களேன், ரொம்ப ஓரளவுக்கு வளைவாக இருந்தால் ஓகே, ரொம்ப பெண்டாக இருக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. செகண்ட் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா, ஃபஸ்ட்டு இது வந்து ஹூக்கு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வளைவாக இருக்கும், பெண்டாகி இருக்கும். அந்த டிப்பில் பாருங்கள் வளைவாக இருக்கா? இதை மாதிரி ரொம்ப வளைவாக இருக்கக்கூடாது. மீடியம் வளைவாக இருந்தால் சரிங்களாம். ரொம்ப வளைவாக இருந்துச்சுன்னா அது வந்து போடவே முடியாதுன்னு இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வெளியே எடுத்து மறுபடியும் உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். ஏன்னா நான் இது வந்து மிஸ்டேக்காக எடுத்துட்டேன், அதனால் காட்டுறேன் உங்களுக்கு.
சரியா? இது மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனை வந்து அயன் நீடிலையும் இருக்குது, அந்த உடன் நீடில் இருக்குல்ல, ஜர்தோஸ் நீடில், அதுலேயும் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து எடுங்க. ரொம்ப பெண்டாகிற மாதிரி இருக்க வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நீங்கள் எடுத்துருங்க, கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம். ரொம்ப பெண்டாகக்கூடாது. ஓரளவுக்கு பெண்டாக இருந்துச்சுன்னா சரி. நீங்கள் நிறையா நீடில்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இது வந்து என்ன நீடில்? உடன் நீடில். இது வந்து ஒன்லி ஜர்தோசி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பீட்ஸும் கூட லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான், நம்மளோட கன்வீனியன்ட் தான். இதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் 2 நீடில் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா இதுவும் அதே தான். நான் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ஹூக்கு மாதிரி எடுத்துட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பழகிருச்சு. ஆக்சுவலாக இது எப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடுத்து நீங்கள் போட போட பழகிரும். இருந்தாலும் நீங்கள் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுங்க. போடவே முடியாதுன்னு இல்லை, போடலாம், கொஞ்சம் கஷ்டமாக போடுற மாதிரி இருக்கும், ஃபீல் ஆகும். ஏன்னா ஒவ்வொன்றும் இந்த மாதிரி டேமேஜாக வரும். நீங்கள் அதனால் பார்த்து கவனமாக சூஸ் பண்ணிக்கோங்க. பெண்டாக இல்லாத மாதிரி, ரொம்ப பெண்டாக இருக்கக்கூடாது. ஒன்றுக்கு ஒன்று 2-3 ஊசி இருந்துச்சுன்னா 2ஐயும் கம்பேர் பண்ணி வச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக உள்ள ஊசி கர்வ்டாக இருக்கும், ஒரு மாதிரி வளைவாக இருக்கும். வளைவாக உள்ளதெல்லாம் டிப்பில் வந்து வளைவாக உள்ள மாதிரிலாம் எடுக்காதீங்க. சரியா? டிப்பை நல்லா பார்த்து நோட் பண்ணி எடுங்க. அதே மாதிரி எந்த நிடியில் வந்து நம்ம வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபரில் பதிவேறு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.